வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்னுள் சூக்குமமாக இருந்து வழிநடத்துவராக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துக்களையும் கூறி, மகரிஷியின் நாள் ஒரு நற்சிந்தனையில் இன்றைய சிந்தனையாக இயற்கை என்னும் பெரும் மதிப்பு. மகரிஷியோட ஒரு கவி. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இன்னொரு கவி. அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோ அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் வேளா முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போ பதமடைந்தோ ஒன்றானோ பரமானந்தம். வாழ்க வளமுடன். மகரிஷியோட இன்றைய தலைப்புக்கு இந்த இரண்டு கவிகளுமே மிக பொருத்தமானது. ஆதியனும் பரம்பொருள் இறைவன் இயற்கை தன்னைத்தானே எழுச்சி பெற்று துண்டு பெற்று முதல்ல வந்ததுதான் பரம அணுன்னு சொல்றோம். அந்த பரம அணுதான் விண்ணாகி மூலகமாகி விண் சுழற்சியில் ஏற்படுகின்ற அலையே காந்தமாகி காந்தத்தின் சேர்க்கையால் விண்களின் சேர்க்கையால் பஞ்சபூதங்களாகி பஞ்சபூதங்களில் இருந்து ஓர் அறிவு முதல் ஐயறிவு விலங்குகளாக ஆகி ஆறாவது அறிவு மனிதன் வரை வந்தது. இறைவன் தனக்குள்ள எந்த விதமான ஆற்றல் ஒவ்வொரு உயிரினிடத்திலும் ஒவ்வொருத்திலும் வேறுபட்டு தான் இயங்கியது தானே ரசிப்பதற்காக ஒவ்வொன்று மாற்றமடைந்து மனிதன் வரை இயற்கை என்றாலும் இறைவன் என்றாலும் வேறு சொல்லல்ல, இரண்டுமே ஒன்று என்ற இந்த பேர் உண்மையை மனிதன் உணர்ந்து கொள்வதற்காகவே இந்த மனித பிறப்பு தான் யார் என்பதை தான் முழுமையை நோக்கி ஒரு பயணம். நான் சொல்லுவோம் பாருங்க, வந்த நோக்கம் என்ன, எதுக்கு வந்தோம், வாழ்வின் நோக்கம் என்ன, வந்த நோக்கம் என்ன. அப்போ முழுமை நம்பிக்கை விளக்கம் முழுமை பேரு. நம்மனும் இறைவன்னா யாருன்னு நம்ம வேதாத்திரி மகரிஷினால் நமக்கு நிறைய விளக்கங்கள் கிடைச்சது. தான் யார் என்பது இறைநிலையே நானாக வந்துள்ளேன் என்ற இந்த பெரு உண்மையை உணர்ந்து சொல்லும் முழுமை பேரு. நான் வேறு இறைவன் வேறல்ல என்ற இந்த உண்மையை உணர்றதுக்கு அந்த பாடல சொல்லிருப்பாங்க. பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போ பதமடைந்தோம் ஒன்றானும் பரம். இறைவன் வேறு நான் வேறு இல்லை. அந்த உண்மையை மனிதன் உணர்ந்து கொண்டு இன்பமாக வாழறதுக்கு தான் இந்த வாழ்க்கையை தவிர துன்பம் நிறைந்தது அல்ல. ஆனால் அனைத்தையும் அறிந்த மனிதன் துன்பத்தில் சிக்கி உழல்கிறானே தவிர இன்பத்துக்கு என்ன, அமைதிக்கு என்ன, பேரமைதிக்கு என்ன என்ற ஒரு வழியை காண முயலாமல் அதே வழியில் பழக்கம், அந்த பழக்கத்தின் வழியே தான் மனிதன் செல்கிறானே தவிர விளக்கம் தெரிந்து உண்மையை உணர்ந்து நான் வேறு இறைவன் வேறு இல்லை என்ற இந்த உண்மையை உணர்ந்துதான் அது சொல்லுவாங்க. இயற்கை என்னும் ஒரு பெரும் மதிப்புன்றாரு. சாதாரண விஷயமே கிடையாது. மனிதனால் மட்டும்தான் அனைத்தையுமே உணர்ந்து கொள்ள முடியும். அவனோட சிந்தனையை விரித்து இறைநிலையோடு ஒன்றி அந்த தவம் ஆற்ற என்ன சொல்லுவாங்க, தீட்டா, அந்த தீட்டா நிலைக்கு வர சொல்ல அடுத்தது சமாதி நிலை. அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. எல்லா விஷயத்தையும் வேதாத்திரி மகரிஷி நமக்கு அழகாக வடிவமைத்து கொடுத்திருக்காரு. அந்த கற்றல்
கடைபிடித்தல், கற்பித்தல். அப்ப நம்ம கற்றதை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து மற்றவர்களுக்கு கற்பிப்போம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.